எனக்கு 35 வயசாயிடுச்சு, 34 வயசாயிடுச்சு, 33 வயசாயிடுச்சு. கல்யாணமே நடக்கல அப்படின்னு. நாங்க இந்த ராசி அப்படின்னு சொல்லிட்டு 12 ராசியில சேர்ந்தவங்களும் மெசேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் மேஜரான ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்துல ஒரு சில கிரக நிலவரங்கள் இருக்கும். ஸோ கிரகத்தோட சேர்க்கையோ, அமைப்போ இதுதாங்க நமக்கு வந்து என்ன நடக்குதுன்றத வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லும். ஒருத்தருடைய ஜென்ம ஜாதகத்துல நம்ம பிறந்த லக்னம்னு ஒண்ணு இருக்கும். அந்த லக்னத்துக்கு 7ஆம் பாவம் நல்லா இருக்கான்னு பாருங்க, செக் பண்ணுங்க. ஸோ இது தவிர்த்து நெறைய ஜாதகங்கள்ல மேலோட்டமா பார்த்தா யோகமா இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கு. கல்யாணம் மட்டும் ஆவலங்க அப்படின்னுவாங்க. இந்த வயசுல கல்யாணம் ஆகாம ரொம்ப டிலே ஆயிட்டே இருக்குன்னா, மேஜரா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அந்த ஜாதகத்தில் இருக்கும். அதாவது சூரியன்ல இருந்து சுக்கிரன் 43 டிகிரி விலகி இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணம் மிக தாமதமாக நடக்கும். ஸோ மற்ற கிரகங்கள் எல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங்ல இருந்தால் கல்யாணம் ரொம்ப லேட்டாக நடக்கும்னு சொல்லலாம். 45க்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னா கல்யாண வாழ்க்கை கேள்விக்குறின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரியான கிரக சேர்க்கையெல்லாம் வந்து ஜாதகத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குது, நம்மளால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன ரெமெடி அப்படின்னும் போது அதே போல் உள்ள ஜாதகங்கள் தான் அவங்களுக்கு செட் ஆவாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அமைப்புள்ள ஜாதகர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாக ஜென்யூனான பர்சனாக இருப்பாங்க. நான் எந்த தப்புமே பண்ணல, ரொம்ப ஒழுக்கமாக இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த ஒரு ஜாதகரை அந்த மாதிரியான ஒரு சில கிரக சேர்க்கைகள், கிரக அமைப்புகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும்.